பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்று எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். எனவே நம் ஒவ்வொருத்தரும் நீதி உள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் அவர் யார் மேல் சினம் கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், பாவிகள் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பாவத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நீதிமான்களாய் வாழ வேண்டும். இதுதான் இந்த ஆண்டு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு மாற வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாய் மாற வேண்டும். ஒருவேளை இந்த இறைவார்த்தை கேட்கிற யாராகிலும் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். அவர் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்குவார், கூர்மையாக்குவார், வில்லை நாணேற்றி ரெடியாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் பாவம் செய்து கொண்டிருப்போமானால் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செலுத்துகிற தேவன். எனவே இந்த 2026ஆம் ஆண்டில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்பி ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும் திரள் கூட்ட மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமான அசுத்தமான இச்சையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த ஜனங்கள் இறுதியில் மனம் திரும்பாமல் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் நினைவே பட்டண மக்கள் பாருங்கள், அவங்க மனம் திரும்பினார்கள். அந்த பட்டணத்தில் மக்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள். தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தமானார். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பி தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட அழுது மன்றாடி இரக்கம் பெற்றார்கள். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அந்த ஜனங்களை மன்னித்தார். மனம் திரும்பின அந்த ஜனங்களை மன்னித்து அந்த தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்தார், அழிக்காமல் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருப்போமானால் அந்த விட்டு மனம் திரும்பி நம்ம கர்த்தரிடத்தில் வரும்போது நம்மை ஆண்டவர் அழிக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அதுபோல் சோதோம் குமோரா பட்டணத்து மக்களை பாருங்கள், பொல்லாத ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அந்த பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அதனால் அந்த சோதோம் குமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நீதிமான்களாய் மாற வேண்டும். அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். ஒரு தகப்பன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது இயேசு ஒரு ஓமை சொல்கிற, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய குமாரன் அவன் துன்மார்க்கமாக ஜீவித்து தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து அவன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்துலேருந்து உட்கார்ந்து தன்னோட நிலைமை எண்ணி வருந்துகிறான். வருந்தி தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கும். ஆனால் நான் சாப்பிடாமல் பசியாக இருக்கிறேனே என்று சொல்லி அந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான்? மனம் திரும்பினான், தன்னுடைய தவறை உணர்ந்தான். திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு மகனாக இல்லை, ஒரு வேலைக்காரனாக போவோம் என்று சொல்லி மனம் திரும்பி இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போகும்போது தகப்பன் தூரத்தில் வரும்போது அவனை அன்போடு அரவணைத்து அவனுக்கு புதிய வஸ்திரம் தெரிவித்து அவனை அடிமையாக அல்ல, வேலைக்காரனாக அல்ல, மகனாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்தை தேவன் மன்னிப்பாரா?
நான் செய்த அருவருப்பான இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா என்று சொல்லி நீங்கள் மனம் கசந்து இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வாங்க. உங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை அடிமையாக அல்ல, வேலைக்காரன் அல்ல, மகனாக ஏற்றுக்கொள்வார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கணும். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். எனவே நாம் மனம் திரும்புவோம், நீதிமான்களாய் வாழ்வோம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்க உதவி செய்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதிமான்களாய் வாழ வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.